கிளாஸ் டீச்சர் அவ்வளவுதானே. அந்த லிமிட்டோட நான் உங்ககிட்ட என்ன பேசணுமோ அதை கண்டிப்பா பேசுவேன். அதை தாண்டி எது ஒண்ணா நான் இப்படிதான் அவாய்ட் பண்ணுவேன். நீ எப்படி அவர் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னியோ அந்த வருத்தத்தினாலே என்னவோ அவரும் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. அம்மோ, டைம் அடிச்சு பாரு, கிளம்பலாமா? அப்பா இன்னைக்கு நைட் நான் எங்கே இருந்துக்கிறேனே. அம்மோ ப்ளீஸ் பா, இங்க எல்லார் கூடயும் எனக்கு ஜாலியா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க ஸ்டே பண்ணிக்கிறேனே. நீ வீட்டுல வச்சு என்கிட்ட என்ன சொன்ன? நம்ம இங்க வந்து எல்லாரையும் பார்த்துட்டு நைட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆயிடலாம் தானே சொன்ன. அப்ப சொன்னேன், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகவே பிடிக்கலப்பா. இங்கதான் ஜாலியா இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இங்க ஸ்டே பண்ணிட்டு நான் வந்துடுறேன். ப்ளீஸ் பா. அம்முதான் இங்க இருக்கிறேன்னு சொல்றல தம்பி, இங்க இருக்கட்டுமே. அதுல அவனும் ஹோம்ஒர்க்கே முடிக்கல. நாளைக்கு ஸ்கூல் வேற இருக்குல்ல, அதான். விஜய், அவ கிளாஸ் மிஸ் நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஹோம்வொர்க் முடிக்காம வந்தா குழந்தைய திட்டாதீங்கன்னு நான் வேணா சொல்லிக்கிறேன். இது ஒரு விஷயம்னு குழந்தை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களா? அதானே, அவதான் இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்படுறாள். அவ ஆசைப்படி இருந்துட்டு போட்டுமே. அக்கா, நீயாச்சும் சொல்ல, அம்மா இருக்கட்டும். நீங்க ஹோம்வொர்க் முடிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம். நான் அதை ஸ்கூல்ல வச்சு கூட அவளை பினிஷ் பண்ண வச்சுப்பேன். இன்னைக்கு நைட் இவ இங்கே இருக்கட்டும். நீங்க காலையில வந்து கூட கூட்டிட்டு போங்க. அம்மோ, நான் வேணா நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங்கே இங்க கொண்டு வந்து விடுறேன். இப்ப நம்ம கிளம்பலாமா? நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறம் நம்ம இங்க வரது எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கும்னு சொல்லி என்னை இங்க கூட்டிட்டே வர மாட்டீங்க. அதனால நான் இன்னைக்கு இங்கதான் ஸ்டே பண்ணுவேன். அம்மோ தம்பி, குழந்தைகிட்ட போய் நீங்களும் இப்படி குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிச்சா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி அம்மு எங்க எல்லார் கூடயும் சேர்ந்து இங்க இருக்கட்டுமே. நாங்களும் அதுக்கு சரின்னு தானே சொல்றோம். குழந்தை ஆசைப்படி இருக்கட்டும்னு விடுவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் இப்படி அவளை கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க? இல்ல, அது வந்து விஜய், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். குழந்தை இன்னைக்கு ராத்திரி எங்க கூடவே இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நீங்க போயிட்டு நாளைக்கு காலையில அவளை கூப்பிடுறதுக்காக வந்தா போதும். ஓகே தானே அம்மு? டபுள் ஓகே. ஓகே. இத்தனை பேர் அவளுக்கு சப்போர்ட் பண்றப்போ அவ எப்படி என் பேச்சை கேட்டு என் கூட வருவா? சரி, அவ ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரியும் இன்னைக்கு நைட் அவ இங்கே இருக்கட்டும். நான் போயிட்டு நாளைக்கு காலையில அவளை வந்து கூட்டு போறேன். பாரமோ, குட் கேர்லா இருக்கணும், சரியா? ஓகேப்பா. அதெல்லாம் அவ சமத்தா இருந்துக்குவா. நாங்க எல்லாரும் தான் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க, அப்ப நான் அப்படியே கிளம்புறேன். வராமோ, பாய். வரணுமே. ஓகே பிரதர். யே யே நீ புலா புலா இருக்க போறா. ஜானி யே. இப்ப எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல நீங்க எனக்கு யாரு? என் பொண்ணோட கிளாஸ் டீச்சர், அவ்வளவுதானே. இன்னொரு சப்பாத்தி வைக்கவா? இல்லம்மா, எனக்கு போதும்.
ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க? அது வேற ஒண்ணும் இல்லாமோ, உங்க அப்பா இங்க வந்தப்போ உங்க அம்மாவை பெருசா கண்டுக்கல, அந்த கடுப்பு தான். அந்த மனுஷன் இவளை தேடி வந்தப்பெல்லாம் இவ அவரை கண்டுக்கிட்டாளா? யாரா இருந்தாலும் அவங்க பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குல்ல. அதுக்காக 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தா எப்படிமா? யாராச்சும் ஒருத்தராவது இந்த விஷயத்துல விட்டு கொடுக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல விஜய் பிரதருக்கு இருக்கிறது பிடிவாதம். இவ்வளவு ட்ரை பண்ணியும் காவேரி நம்மள புரிஞ்சுக்கலையேங்கிற வருத்தம் தான். இது போக போக அதுவாவே சரியாயிரும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஏன் இப்ப எல்லாம் என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு காவேரி விஜய் பிரதர் கிட்ட வந்து கேட்டிருக்கா. நிஜமா வாங்க? ஆமா யமுனா, விஜய் பிரதர் அதுக்கு உங்ககிட்ட பேச எனக்கு என்ன இருக்குன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ விஜய் மாமா அவளை விட்டு விலகி போக போகதான் அக்காக்கு விஜய் மாமா கிட்ட பேசணுங்கிற ஆசை வருது இல்ல? கரெக்டா சொன்ன யமுனா, நானும் அதான் யோசிச்சேன். மாப்ள, என் பொண்ண பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. விஜய் மாப்ள இப்படி அவளை கண்டுக்காம இருந்தாருன்னு வைங்க, மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறிடும். அந்த அளவுக்கு எல்லாம் போகாத அத்தை. அதான் நம்ம எல்லாரும் கூட இருக்கோம்ல, பாத்துக்கலாம். பாட்டி, நான் உங்க பேத்தின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் நீங்க என் மேல அவ்வளவு பாசமா இருந்தீங்களா? என்ன இருந்தாலும் எங்க வீட்டு புள்ள மேல எங்களுக்கு பாசம் இல்லாம போகுமாடா? எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் அது மேல நமக்கு ஒரு பிரியம் வரதான் செய்யும். ஆனா நீ எங்க வீட்டு குழந்தை இல்லையா? அதான் நாங்க எல்லாரும் உன் மேல அதிகமான பிரியத்தோட இருந்தோம். அம்மோ, நாங்க எல்லாருமாவது நீ இந்த வீட்டு குழந்தைன்னு தெரிஞ்சு உன் மேல பாசமா இருந்தோம். ஆனா உங்க அம்மா, நீதான் அவளோட பொண்ணுன்னு தெரியாமே உன் மேல அவ்வளவு உயிரா இருக்கா. அதான் எங்க எல்லாருக்குமே ஆச்சரியமே. என்ன இருந்தாலும் ஒரே ரத்தம் இல்லையா? அப்ப அதுக்கான பாசம் அவ மனசுல இருக்கதானே செய்யும். அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதா, இல்ல அது வரலனாலும் விஜய் மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ சம்மதிக்கிறாளான்னு பாப்போம். ஏன்னா உங்க அம்மாவும் அந்த காவேரி மிஸ் 2 பேரும் ஒண்ணுதான். காவேரி மிஸ் தான் உன்னோட அம்மா. ஆனா உங்க அம்மா, நீதான் அவளோட பொண்ணுன்னு தெரியாமே உன் மேல அவ்வளவு உயிரா இருக்கா. என்ன இது? திடீர்னு அம்மா வந்து இப்படி நம்மள கட்டி பிடிச்சு படுத்துக்கிட்டா. பாவம், குழந்தை அவ அப்பாவை தேடுறா போல. ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா இருக்கிறத பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. சீக்கிரமே காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து என் மக, மருமகன், பேத்தின்னு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நான் பழனி வரைக்கும் நடந்தே வந்து மொட்டை போடுறேன். முருகா, என் வேண்டுதலை நீதான் நல்லபடியா நிறைவேற்றி வைக்கணும். ஹாய் காவேரி, குட் மார்னிங்.
குட் மார்னிங் நிவின். சொல்லுங்க என்ன விஷயம்? இல்ல காவேரி, நான் உன்னை கேட்டா கோச்சுக்க மாட்டியே? அது நீங்க கேக்குறத பொறுத்து. இப்படி சொன்னா எப்படி காவேரி? உன் மேல உள்ள அக்கறையில ஒரு விஷயத்த சொல்ல வந்தா இப்படி சொல்றியே? சரி என்னன்னு சொல்லுங்க முதல்ல. ஆ, இது ஒன்னும் புது விஷயம் இல்ல. பல தடவை நம்ம பேசின ஒரு விஷயம் தான். உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, உன் தங்கச்சி யமுனாவுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, உன் இன்னொரு தங்கச்சி நர்மதாவும் இன்னும் கொஞ்ச நாள் படிப்பை முடிச்சுட்டு அவளும் கல்யாணம் பண்ணிப்பா. நீ மட்டும் இப்படியே இருந்தா எப்படி காவேரி? நீயும் சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்ல. அதுக்காக தான் நானே எனக்கு மாப்பிள்ளை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள சம்மந்தம் பேசலாம் வர சொன்னேன். ஆனா அதான் எதுவும் ஒர்க் அவுட்டே ஆகலையே. மாப்பிள்ளையே வீடு தேடி வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீ பார்த்த மாப்பிள்ள உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன? ம். நாங்க உனக்கு வேற மாப்பிள்ள பாக்குறோம். என்ன இது? இது புதுசா இருக்கே. எது? இல்ல வழக்கமா நீங்க எல்லாரும் என்ன விஜய் சார கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தான் கம்பல் பண்ணுவீங்க. இப்ப என்ன புதுசா வேற மாப்பிள்ள பாக்கட்டுமான்னு கேக்குறீங்க? காவேரி, நீ விஜய் பிரதரே கல்யாணம் பண்ணிட்டேன்னு வையேன், அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம அம்மாவுக்கு வேற யாரோ ஒருத்தங்க அம்மாவா வரதை விட நீயே விஜய் பிரதரை கல்யாணம் பண்ணிட்டு அம்மாவுக்கு அம்மாவா வர்றது எவ்வளவு நல்லா இருக்கும். அம்மாவும் நம்ம வீட்டு குழந்தை மாதிரி ஆயிட்டா. அவளை பத்தி கொஞ்சம் யோசிச்சாவது நீ விஜய் பிரதர் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா நல்லா இருக்கும் காவேரி. உண்மையை சொல்லணும்னா இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுதான் பேசாம அவரையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நானுமே யோசிச்சேன். காவேரி, நீ ஏதோ சொன்ன, ஆனா எனக்கு அது நீ விஜய் பிரதரை கல்யாணம் பண்ணிக்க யோசிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்ன மாதிரி காதுல விழுந்துச்சு. உங்க காதுல கரெக்டா தான் விழுந்திருக்கு. ஆனா இவ்ளோ நாள் எனக்கு அவரை பிடிக்கல, நான் அவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப போய் இப்படி சொன்னா அவர் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாரா? காவேரி, அவர் ஏன் உன்னை தப்பா நினைக்க போறாரு? என்ன கேட்டா இப்பதான் நீ ஒரு சரியான முடிவு எடுத்திருக்க. விஜய் பிரதர் மட்டும் இதை கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அம்மோ, வாங்க மாமா. விஜய் பிரதரோட சத்தம் தான் அது. ஆமா, அவளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் போய் அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்காதீங்க. சச்சா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரியா? ஓகே. அம்மோ, அப்பா வாடா, 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 வாடா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்பா. வாங்க பிரதர், உட்காருங்க. இருடும் பிரதர், அம்மாவை கூட்டு போறதுக்காக தான் வந்தேன். அம்மோ, நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம்ப்பா. சரி, எல்லாருக்கும் பாய் சொல்லிரு. பாய் ஆண்டி. பாய் காவிரி மிஸ். நம்ம ஸ்கூல்ல பார்க்கலாம். பாய், பார்க்கலாம். நைட்டு ஒழுங்கா இருந்தாளா இல்ல ஏதாச்சும் ட்ரபிள் பண்ணிட்டு இருந்தாளா? அதெல்லாம் அவ சமத்து குழந்தையா இருந்தா. அம்மோ, சரி போய் உன் சாரதா பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு வா, நம்ம கிளம்பலாம். இல்ல இல்ல, அம்மாவும் யானையும் ஏதோ பக்கத்துல கடை வரைக்கும் போயிருக்காங்க. நாங்க அவங்க கிட்ட சொல்லிக்கிறோம். சரிங்க, அப்ப நான் கிளம்புறோம். வரேன் நிவின். பாய். வரேன் நர்மதா. வாடா. பாய். பாய் பாய். வாயெல்லாம் ஒரே பல்லு தான். ஒரு வழியா அடம் பிடிச்சு நேத்து உங்க அம்மா கூடவே தங்கிட்டல நீ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிக்கிற நீ. அதுல அங்க இருக்கிற எல்லாரும் உனக்கு சப்போர்ட் வேற. என் பாட்டி, என் பெரியம்மா, என் சித்தியெல்லாம் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பின்ன என்ன உங்களுக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க? அது சரி. நைட் நான் தூங்குறப்போ ம், அம்மா பக்கத்தே படுத்து அவங்கள கட்டி பிடிச்சிட்டு தூங்குனனே. ஏன் இதுக்கு முன்னாடி நீ அவளை கட்டி பிடிச்சு தூங்குனதே இல்லையா? தூங்கிருக்கேன்பா. ஆனா அம்மான்னு நினைச்சு அவங்கள கட்டி பிடிச்சு தூங்குறது இதான ஃபர்ஸ்ட் டைம். ஆமால. சரி, உங்க அம்மா உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டாளா? நல்லா இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன அப்புறம்னு ஆரம்பிச்சு டக்குன்னு சைலண்ட் ஆயிட்டீங்க மேடம். என்ன விஷயம்? அம்மாக்கு தெரியாம நான் ஒரு விஷயம் பண்ணேன். என்னடா பண்ண? அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களா, ஆ, நான் அப்ப அவங்க காது பக்கத்துல போய் அம்மான்னு கூப்பிட்டேன். அம்மானு கூப்பிட்டியா? பயப்படாதீங்கப்பா. அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால அம்மாக்கு அது கேக்கல. அவளுக்கு கேட்கலன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை கேட்டு இருந்துச்சுன்னா?
அப்படி கேட்டிருந்தாதான் உடனே எந்திரிச்சு ஏன் அப்படி சொன்னேன்னு என்கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல. நான் முதல்ல மிஸ்ன்னு 2 தடவை கூப்பிட்டு பார்த்தேன். அவங்க முழிக்காம இருந்ததுனால அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் தான் காதுல அவங்க அம்மான்னு கூப்பிட்டேன். சும்மா சொல்லக்கூடாதாமோ, நான் நினைச்சதை விட பயங்கர விவரமா தான் இருக்க நீ. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்பா. என்ன? எனக்கு வேற பேர் ஏதோ வச்சிருக்கலாம்ல, எதுக்கு அம்மா பேரே எனக்கு வச்சிங்க? அதான் ஏற்கனவே சொன்னேனடா, உங்க அம்மா இல்லன்னு நினைச்சு அவ ஞாபகமா தான் உனக்கு அந்த பேரை வச்சேன். ஆமா இல்ல, ஆனா அம்மாக்கு நம்ம ஞாபகம் எல்லாம் வந்து ஒரே ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் ஒரே வீட்டுல நம்மளா இருக்கிறப்போ எப்படி நீங்க என்ன கூப்பிடுவீங்க? 2 பேரையும் காவேரின்னு கூப்பிட்டா நீங்க யார கூப்பிடுறீங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகாது? கரெக்ட் தான்ல. அப்ப ஒண்ணு பண்ணலாம், உங்க அம்மாவை நான் கூப்பிடுறப்போ பெரிய காவேரின்னு கூப்பிடுறேன், உன்னை கூப்பிடுறப்போ குட்டி காவேரின்னு கூப்பிடுறேன். இது நல்லா இருக்குல்ல? கியூட்டா இருக்குப்பா. இன்னொரு தடவை அப்படி கூப்பிடுங்க. குட்டி காவேரி. காவேரி விஜய் பிரதரை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. வாய தோற. எங்க மனசு குளிர மாதிரி எப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லிருக்க. நான் என்ன சொன்னேன்? விஜய் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டியாமே.